ஒரு குழந்தையின் சிரிப்பு ஒரு வீட்டின் உயிர். ஆனால் சிலர் வீட்டில் அந்த சிரிப்பு கேட்கவே முடியல. ஏன் தெரியுமா? ஒரே காரணம், சரக்கு. ஒரு பாட்டில், ஒரு போதை, ஒரு பழக்கம். ஆனால் அதன் விளைவு ஒரு தலைமுறை. ஆண் பெண் இருவருக்கும் எப்படி குழந்தை பாக்கியம் தூரம் போகுது? மருத்துவர் என்ன சொல்றாங்க? அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? மதுபானம் ஆணின் விந்தணுக்களை பாதிக்குது. அது எண்ணிக்கையும் வலிமையும் குறைக்குது. அதோட டிஎன்ஏவிலிருந்து சேதம் ஏற்படுது. விந்தணு குறைவு, விந்தணு இயக்கம் குறைவு, ஹார்மோன் சமநிலை குறைவு, கல்லீரல் பாதிப்பு மூலம் டெஸ்டோஸ்டெரோன் குறைவு. பெண்களுக்கு முட்டை உருவாகும் சுழற்சி பாதிப்பு, ஹார்மோன் சமநிலை குறைவு, கருப்பை உள்விருப்பு மெல்லியதாகிறது, கருவிழப்பு அபாயம் அதிகரிக்கும். மருத்துவர் சொல்கிறார், பல தம்பதிகள் வராங்க, 10 வருடம் குழந்தை இல்லைன்னு. அதன் பின் கேட்கிறோம், கணவர் மது குடிப்பாரா என்று. ஆமாம் என்பது பலருடைய பதிலாக உள்ளது. மதுபானம் உடலுக்குள் செல்வதுமே அது கல்லீரல், ஹார்மோன் அமைப்பு, மூளை, விந்து உற்பத்தி மையம் எல்லாத்தையும் கெடுக்குது. விந்தணுக்கள் அசாதாரணமான வடிவம் பெறும். பெண்களின் முட்டைகள் தரம் குறையும். மருத்துவர் சொல்வது, சரக்கு குடிக்கும் ஆணுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும். பெண்களுக்கு அதே நிலை. ஒரே ஒரு கண்ணாடி குடி கூட ரீப்ரொடக்டிவிட்டி செல்லை பாதிக்கும். சரக்கு குடிப்பவரின் வீட்டில் சிரிப்பு இல்லை, சண்டைத்தான் இருக்கும். மனைவி மன அழுத்தம், அழுகை, குடும்பத்தில் அமைதி இல்லாமை, இதுவெல்லாம் கூட கருவாமைக்கு காரணம். மருத்துவர் கருத்து, மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் அதிகரித்தா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தானாகவே அடங்கும். மதுபானம் அதையே அதிகப்படுத்துது. மதுவை நிறுத்திய ஆணுக்கு குழந்தை பெறும் வாய்ப்பு 70% வரை அதிகரிக்கும். ஒரு சிறிய கிராமம். மாலை நேரம். குமார் என்ற இளைஞன் வீடு திரும்புகிறான். மனைவி சுமிதா காத்திருக்கிறாள். 2 வருடம் ஆயிடுச்சு குமார், இன்னும் நமக்கு குழந்தை இல்லை, எல்லோரும் கேட்கிறாங்க. குமார், அது நம்ம கையில் இல்லை சுமிதா, கடவுள் கொடுக்கணும். சுமிதா மெதுவாக, ஆனால் நீ தினமும் குடிக்கிற சரக்கு அவனுக்கு பிடிக்குமா? குமார் அதிர்ச்சியுடன், அது ஒன்றும் பெரியது இல்லை சுமிதா, நாளை விட்டுவிடுகிறேன். நாளை விட்டுவிடுகிறேன், அதுதான் போதை மனிதனின் மிகப்பெரிய பொய். அவன் குடித்த சரக்கு அவன் கனவுகளையும் அவன் மரபையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. மது குடிப்பது உடலுக்கே அல்ல, மரபுக்கே விஷம். ஆண்களில் சரக்கு குடிப்பதால் ஸ்பெர்மின் எண்ணிக்கை குறைகிறது, தரம் பாதிக்கிறது, ஹார்மோன் சமநிலை கெடுகிறது. விந்தணு எண்ணிக்கை குறைவு, டெஸ்டோஸ்டெரோன் குறைவு, ஜெனட்டிக் டிஃபெக்ட் அபாயம், மன அழுத்தம், குடும்ப பிரிவு. நீ குடிக்கிற ஒவ்வொரு மது கெடுதல். உன் எதிர்கால குழந்தையை தூரம் தள்ளுது. நீ குடித்த பின் 3 நாட்களுக்குள் உன் உடல் முழுக்க பாய்சன் போல செயல்படும். அந்த பாய்சன்தான் புது உயிர் உருவாகுவதை தடுக்குது. குடிப்பது என்றால் அது ஸ்பெம் ப்ரொடக்ஷனை நிறுத்தும் ஒரு சைலண்ட் கில்லர். சில குழந்தை இல்லாமல் மருத்துவமனைக்கு வராங்க, ஆனால் காரணம் அவர்களுக்கே தெரியாது, அது பாட்டில் தான். குமார் தினமும் குடிப்பது ஒரு பழக்கமாக இருந்தது, ஆனால் அந்த பழக்கம் அவன் வாழ்வை மாற்றிவிட்டது. தலைமுறையை உருவாக்க முடியவில்லை. குமார், உங்கள் ரிப்போர்ட் பாருங்க, உங்கள் விந்தணு எண்ணிக்கை மிகவும் குறைவு, இது மது குடிப்பதால் தான். குமார் அதிர்ச்சி, டாக்டர், சரக்கு தான் இதற்கு காரணமா? டாக்டர், ஆமாம் குமார், நீ இதை நிறுத்தினா மட்டும்தான் உங்கள் குழந்தை பாக்கியம் வரும். சுமிதா கண்ணீர் மல்க, எத்தனை முறை சொன்னேன் குமார், இப்போ புரியுதா? அந்த ஒரு நிமிஷம்தான் அவன் வாழ்க்கை முழுக்க திரும்பின இடம். அவன் சரக்கை விட்டான், அவன் உயிரையே மதிச்சான். அவன் சரக்கை விட்ட பின் உடம்பு மனசும் அமைதி அடைந்தது. அவன் உடல் சுத்தம் ஆனது, மனம் தெளிவு அடைந்தது. மருத்துவர், குமார், உங்கள் ரிப்போர்ட் இப்போ நல்லா இருக்கு, உங்கள் மனைவிக்கு நல்ல நியூஸ் வரப்போகுது. சுமிதா சிரிப்புடன், குமார், நாம் குழந்தை பெறப் போகிறோம். குமார் கண்ணீர் மல்க, இது எனக்கு கிடைத்த பெரிய வரம் சுமிதா, நான் சரக்கை விட்டுவிட்டதால் தான் நமக்கு பாக்கியம் வந்துருச்சு. அவன் பாட்டிலை கீழே போட்டான். வாழ்க்கை அவன் கைகளை பிடிச்சது. நீயும் ஒரு குடிப்பவர்தான் என்றால் சிந்தி. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. நீ குடிப்பது உன் குடும்பத்தின் நம்பிக்கையை அழிக்குது. மருத்துவர் ஆலோசனை, மது குடிப்பதை உடனே நிறுத்துங்கள். உடல் பயிற்சி செய்து உடல் சுத்தமாக்குங்கள்.
மன அழுத்தத்தை குறைய தியானம் செய்யுங்கள். மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உன் மனைவியுடன் மனம் திறந்து பேசுங்கள். ஒரு குழந்தையின் முகம் பார்க்கிற சந்தோஷம் ஒரு பாட்டிலின் முகத்தில் உள்ளதா? நீங்களே நினைத்து பாருங்கள். வாழ்க்கை ஒரு முடிவால் மாறும். அந்த முடிவு இனி குடிக்க மாட்டேன் என்பதுதான். ஒரு பாட்டிலுக்கு நீ உன் மரபை அழிக்கிறாய். ஒரு புன்னகை பாப்பாவை இழக்கிறாய். ஒரு தலைமுறையை முடிவுறுத்துகிறாய். சிந்திப்பாய், மாற்றமாய். ஏனென்றால் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. நீ சரக்கை விட்டால் வாழ்க்கை உன்னை பிடிக்கும். சரக்கை பிடித்தால் வாழ்க்கை உன்னை விட்டுவிடும். முதலில் பாதிக்கப்படும் உறுப்புகள் கல்லீரல். பீரில் உள்ள ஆல்கஹால் நேராக கல்லீரை தாக்கும். அது கொழுப்பை சேர்க்குது, பின் சீரழிவை ஏற்படுத்துது. தொடர்ந்து குடிச்சா லிவர் சிரோசிஸ் வருது, உயிருக்கு ஆபத்து. இரண்டாவது, இதயம். பீர் குடிச்சா இரத்த அழுத்தம் உயரும், இதயம் பலவீனமாக ஆகும், ஹார்ட் அட்டாக் அபாயம் அதிகரிக்கும். மூன்றாவது, வயிறு, குடல். அது வயிற்று சுவர் எரிச்சல், வாயு, புளிப்பு, அல்சர் இதையெல்லாம் தரும். குடல் நன்றாக சத்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சீரழியும். நான்காவது, சிறுநீரகம். பீர் அதிகமான தண்ணீரை வெளியே தள்ளிவிடும். அதனால் உடலில் உப்பு, கனிமம் சமநிலை குலையும். இதுவே நீர் குறைபாடு மற்றும் சிறுநீரக சேதம் வர காரணம். ஐந்தாவது, மூளை. மதுவின் விளைவால் நினைவு திறன் குறையும், கவனம் சிதறும், கோபம் அதிகரிக்கும், மனசோர்வு ஏற்படுத்தும். ஆறாவது, பாலியல் உறுப்புகள். ஆண்களுக்கு விந்தணு தரன் குறையும், பெண்களுக்கு ஹார்மோன் சீர்குலைவு. இதனால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். பீர் குடித்தவனுக்கு சில நிமிட சுகம் கிடைக்கும், ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ளே உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்காமல் போய்விடும். கண்களில் ஒளி குறையும், முகத்தில் பளபளப்பு குறையும், உள்ளிருந்து உடல் அழுகத் தொடங்கும். பீர் குடிப்பது ஸ்டைல் இல்லை, அது உன் உடலை அழிக்கும் மெதுவான விஷம். உன் கல்லீரல் உனக்காக வேலை செய்கிறது. உன் இதயம் தினமும் துடிக்கிறது. உன் மூளை உன் கனவுக்காக சிந்திக்கிறது. அவைகளை நாசம் செய்யாதே. இன்னும் நேரம் இருக்கு. பீரை விட்டு நீரை தொடங்கு. 1 மாதத்தில் உன் உடல் சுத்தமாக மாறும். 3 மாதத்தில் உன் உயிர் சக்தி திரும்பும். 6 மாதத்தில் நீயே வியந்து போவாய். இதுதான் வாழ்க்கை. விந்தணு என்பது ஆணின் இனப்பெருக்க செல்கள் ஆகும். இதுவே ஒரு ஆண் தந்தையாகும் முதல் படி. இது விந்து என்ற திரவத்தின் உள்ளே மில்லியன் கணக்கில் காணப்படும் சிறிய உயிரணுக்கள். விந்தணுவின் வேலை என்ன? விந்தணுவின் முக்கிய பணி பெண்களின் உடலில் உள்ள முட்டை அணுவை சேர்ந்து கருவாக மாற்றுவது. அந்த கருவே பின் பாப்பாவாக உருவாகும். அதாவது விந்தணு + முட்டையணு = புதிய உயிர். விந்தணு எப்படி இருக்கும்? இது மிக சிறிய மீன் போன்ற வடிவம் கொண்டது. தலைப்பகுதியில் மரபணு இருக்கும். வால் மூலம் வேகமாக நீந்தி முட்டையணுவை அடையும். ஒரு விந்தணு ஒரு முட்டையணுவை சேர்ந்தால்தான் கரு உருவாக்கம் நடக்கும். விந்தணு உருவாகும் இடம். விந்தணு ஆணின் விதைப்பையில் உருவாகிறது. அது தினமும் புதிய விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. ஒரு ஆரோக்கியமான ஆண் தினமும் மில்லியன் கணக்கில் விந்தணு உற்பத்தி செய்வான். பின்வரும் பழக்கங்கள் விந்தணு தரத்தையும் எண்ணிக்கையும் குறைக்கலாம். மதுபானம், புகைப்பிடித்தல், போதைப்பொருள், தூக்கமின்மை, மன அழுத்தம், ஜங்க் ஃபுட் மற்றும் எண்ணெய் உணவுகள். விந்தணு தரத்தை மேம்படுத்துவது எப்படி? சரியான உணவு. பழம், பச்சை கீரை, வேர்க்கடலை, முந்திரி. தண்ணீர் போதுமான அளவில் குடிக்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தலை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் விந்தணு என்பது ஆண் உடலில் உருவாகும் உயிரணு. அது பெண்ணின் முட்டையுடன் சேரும்போது தான் ஒரு புதிய உயிர் உருவாகிறது. அதனால் ஆரோக்கியமான விந்தணு, ஆரோக்கியமான பாப்பா. விந்தணு இது ஒரு சிறிய உயிரணு தான். ஆனால் அந்த சிறிய உயிரணுவில் தான் ஒரு புதிய உயிரின் தொடக்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் தந்தையாக மாறும் சக்தி. ஒரு குடும்பம் உருவாகும் காரணம், ஒரு சந்ததி தொடரும் அதிசயம், அதுவெல்லாம் விந்தணுவில் தான் மறைந்திருக்கிறது. ஆனால் அதை பாதுகாப்பது நம் கையில்தான். மதுபானம், புகைப்பிடித்தல், தூக்கமின்மை, மன அழுத்தம் இவையெல்லாம் அந்த உயிரின் விதையை மெதுவாக கொள்கின்றன. உன் உடல் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆலயம். அதை காப்பாற்று, அன்போடு நடத்து. உணவிலும் மனநிலையிலும் ஒழுங்கு காத்துக்கொள். அப்பொழுது தான் அந்த ஒரு சிறிய விந்தணு ஒரு நாளில் ஒரு குழந்தையின் சிரிப்பாக மாறும். விந்தணு என்பது சின்ன உயிரணு அல்ல, அது ஒரு தலைமுறையின் ஆரம்பம். அதை மதிக்கணும், காப்பாற்றணும், வளர்த்தணும். அப்போதான் வாழ்க்கை முழுமையாகும். இந்த வீடியோ குடிக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். ஒரு மனிதன் சரக்கை விட்டால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும்.